ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இதில் நம்மால் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுனாலோ, இல்லை நம்மளை பொறுத்து ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சுனாலோ, எல்லாரும் நம்மளையே தான் கவனிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனநிலை ஏற்படும். இதுதான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பையன் ஸ்கூலில் தவறி விழுந்துட்டான். அவனுக்கு தோன்றும் உணர்வு, ஐயோ எல்லாரும் என்னை பார்த்துட்டாங்க, இப்போ எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையில் மற்றவங்க சில நொடிகள் மட்டும் பார்த்துட்டு அந்த விஷயத்தை அங்கேயே விட்டுருவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில் மூழ்கி போயிடுவாங்க. ஏன் இது நடக்குதுன்னா, நம்மளோட தனிப்பட்ட அனுபவங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே உணர்வு தான் மற்றவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம மனசில் என்ன நினச்சிருப்போம்னா, எப்போவுமே நம்ம மேலே ஒரு ஸ்பாட்லைட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருக்கும். இதை எங்கே நம்ம உணரலாம்னா, ஒரு புது ட்ரெஸ் போட்டு வெளியே போகும்போது, கூட்டத்தில் பேசும்போது ஏதாவது ஒரு தவறு பண்ணுனா, புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது அப்படின்னு இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மற்றவங்க நம்மளை பற்றி அதிகமாக நினைக்கிறதே இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையில் பிஸியாக இருக்காங்க. சரி, இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் நம்ம லைஃப்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம மேலே அந்த ஸ்பாட்லைட் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும். நம்மளோட தவறுகளை சகஜமாக ஏற்றுக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட கருத்துக்கள் பற்றின கவலை குறையும். நம்ம மட்டும்தான் அதிகமாக கவனிக்கிறோம், மற்றவங்க இல்லை. அதனால தவறுகள் நடந்துச்சுன்னா அதை பெருசாக எடுத்துக்காமல் அதை சகஜமாக கடந்து போக முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.